ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்லுகிறதான ஒரு அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நாம் எழுந்திருக்கும் போது இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, தேற்றுகிறது, தைரியப்படுத்துகிறது. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதங்களின் புத்தகம் என்று வேதத்திலே 150 சங்கீதங்கள் உண்டு. அதிலே The Pearl of Psalms, முத்தை போன்ற இருக்கிற ஒரு சங்கீதம் என்று இந்த சங்கீதம் 23 சொல்லுகிறார்கள். அப்படி என்னையா விசேஷம்? இந்த வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த உலகத்தின் மனிதர்கள், உறவுகளெல்லாம் எப்பொழுதும் எல்லா நேரமும் உங்களோடு இருப்பார்கள் என்று நிச்சயமாய் சொல்லவே முடியாது. நிலையற்ற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் தாவீதுக்கு ஒன்று நிச்சயமாய் தெரியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்ல காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கவனிப்போமானால், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். அந்த நிலையிலே கர்த்தர் அவனை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் மேல் கிருபை வைத்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு உயர்வுக்கு தாவீதை கொண்டு வந்தது போல உங்களையும் கொண்டு வர அவராலே முடியும். உதாரணமாக 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ, பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். தாவீதை குறித்து நல்ல வார்த்தைகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். யுத்த வீரன், சாமர்த்தியன், சௌந்தரியம் உள்ளவன் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாமே இருக்கிறதற்கு ஒரு காரணம், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாம் இருந்தும் கர்த்தர் கூட இல்லை என்றால் அது முழுமையான ஆசீர்வாதமே அல்ல. அது உண்மையான ஆசீர்வாதமாகவே நிலைத்திருக்காது. What is the requirement, the need for your promotion in life? The only one statement, the Lord is with him. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கணும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உலகத்தில் எல்லாம் இருந்தும் கர்த்தர் உங்களோடு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஐயா, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக இருக்கிறேன், ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியுமானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இருந்த சாதாரணமான நிலையில் இருக்காது, நன்மையான உயர்வான இடத்திற்கு கொண்டு வருவார். தாவீது ஆடு மேய்த்திருந்தவனை இப்பொழுது அந்த ராஜாவாகிய சவுலுக்கு ஆயுததாரியாக அவன் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை கண்டு சவுலுக்கு ஆயுததாரியாக மாற்றினான். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையிலேயும் தாவீது உண்மையாயிருந்தான். அவன் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாயிருந்தது.
அவன் வாழ்க்கையிலே அவன் கொடுக்கப்பட்ட கையின் கிரியைகள் பிரயாசைகளிலே எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் உண்மையாய் இருக்க தாவீது கற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உயர வேண்டும் என்று அநேகர் பலவித உபாயங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். they seek their own ways. தங்கள் இஷ்டப்படி ஐயா எப்படி வேண்டாலும் உயரலாம், யாரை ஏமாற்றலாம், யாரையும் வஞ்சிக்கலாம் என்றெல்லாம் நினைத்து உயர விரும்புகிற அநேகருடைய வாழ்க்கை சரிவை கண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீதை கவனியுங்கள். வேதத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலேயும் உண்மையாக இருந்தால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீதால் சொல்ல முடிந்தது. இப்பொழுதும் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் மனசாட்சியோட கூட உண்மையாக இருக்கிற போது நிச்சயமாகவே தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவது நிச்சயம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். தேவனால் உயர்த்தப்படுகிறது ஆசீர்வாதமான வாழ்க்கை. மனுஷன் உயர்த்தினால் அந்த மனுஷனே உங்களை கீழே தள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்டால் மனுஷன் உங்களை கீழே தள்ள முடியாது, பிசாசு உங்களை தள்ள முடியாது, சூழ்நிலைகள் உங்களை தள்ளிவிட முடியாது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிற போது தேவன் உயர்த்தினால் அந்த உயர்விலே தேவன் தொடர்ந்து பாதுகாத்து நடத்த வல்லவர். பிரியமான, நீங்கள் ஒருவேளை அலுவலகத்திலே வேலை செய்யலாம், அல்லது தொழில் ரீதியாக புது தொழிலை தொடங்கி இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே ஒரு அற்புதமான வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களோடு கூட இருக்கிறவர் யார்? சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை அழைத்தவர், உண்மையுள்ளவர். ஆகையினால்தான் இருதயத்தை பார்த்து தேவன் தாவீதை உயர்த்துகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லார் இருதயத்தையும் பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற உண்மை, இருதயத்தில் இருக்கிற தாழ்மை. பிரியமானவர்களே, இருதயம் என்பது மகா கேடுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு அந்த இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது, நாம் அவரை கூப்பிடும்போது அந்த இருதயத்தை நல்ல இருதயமாய் மாற்றுகிறார். அவருடைய வார்த்தை தங்கும்படியாக அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை தேவன் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலருக்கு பாருங்கள், எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். கடினமான இருதயம், நேசிக்காத ஒரு இருதயம், கீழ்ப்படியாத ஒரு இருதயம், விட்டு கொடுக்காத ஒரு இருதயம். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய உயர்வு வருவது மிக கடினம். ஆனால் எந்த இருதயம் சதையான இருதயமாக இருக்கிறதோ, தேவனுடைய அன்பின் அசைவுகளை உணர முடிகிறதோ, அன்பின் தொடுதலை உணர முடிகிறதோ, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனால் நிச்சயமாய் உயர்த்தப்படுவார்கள். பிரியமானவர்களே, உலகத்திலே கஷ்டங்களும் பாடுகளும் வந்து போய்கொண்டு தான் இருக்கும். அநேக உபத்திரவங்கள் வந்து போய்கொண்டு தான் இருக்கும். ஆனால் அத்தனை சூழ்நிலைகள் நடுவிலேயும் உங்களை என்னையும் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு உண்டான எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை வீட்டில் வேலை செய்யலாம், ஒருவேளை வீட்டோடே இருக்கலாம், வெளியிலே போகலாம், சிறிய வேலையாக இருக்கலாம், சிறிய தொழிலாக இருக்கலாம், சிறிய ஆரம்பமாக இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். ஒரே ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் தெரிய வேண்டும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த அறிக்கை உங்களை கனப்படுத்தும், அந்த அறிக்கை உங்களை பலப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரோடும் தேவன் இருப்பாரா? எந்த இருதயம் அவருக்காக திறந்திருக்கிறதோ, உண்மையாக இருக்கிறதோ, தாழ்மையாக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நேசிக்கிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியால் கண்டிப்பாக
தேவன் உயர்த்துவது நிச்சயம். The promotion in life that comes from above, the God of heaven and earth will give you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமையாய் ஆரம்பித்தேன் வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் ஒரு அதிகாரியாக அரசாங்கத்திலே தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். அவருடைய கிருபை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எனக்கு பல முறை உணர்த்தி அறிக்கையிட்டு அதில் நிலைக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பாரானால் வேதம் சொல்லுகிறது, when God is with you, who can be against you? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் தாவீதை உயர்த்தி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் 1 சாமுவேல் 18:28 வாசித்தால் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பயப்பட போவதில்லை. I will not fear, for thou art with me, O Lord. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குகிற தேவன். அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் பயப்படாதபடிக்கு எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது. தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட இருக்கவே விரும்புகிறார். நீங்களும் அவரோடு கூட இருக்க ஒரு தீர்மானத்தை எடுங்கள். டேக் அ குட் டிசிஷன் இன் யர் ஹார்ட். என்ன வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலேயும் என்னோடு கூட இருக்கிற தேவனோடு நானும் இருப்பேன், அவருக்கு உண்மையாய் இருப்பேன். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உயர்த்தப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வலது கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உயர்வுக்காக, நன்மைக்காக காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி ஆச்சரியமாக நீங்கள் நினையாத ஒரு இடத்திற்கு உயர்வு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு இருதயத்திலே அந்த வசனம் இருக்கட்டும், அந்த வார்த்தை இருக்கட்டும், வாயிலே அறிக்கை இருக்கட்டும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்பா, நீங்கள் கூட இருக்கிற போது பாவம் செய்ய முடியாது தகப்பனே. நீர் கூட இருக்கிற போது கீழே தள்ளப்பட முடியாது. நீர் கூட இருக்கிற போது தோல்விகள் ஜெயமாய் மாறுவது நிச்சயம். நீர் கூட இருக்கிற போது அவங்க கண்ணீர் மாறுவது நிச்சயம். தகப்பனே, தாழ்வில் இருக்கிறவர்களை நினைக்கிற தேவன், கூட இருந்து நிச்சயமாய் கனப்படுத்துவீர். Let there be a mighty move in the heart, in the life of your children. உம்மை நம்புகிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இப்பொழுது அமருவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களிலே, அந்த வீடுகளுக்குள்ளே தகப்பனே, அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை, திருப்பத்தை, மேன்மையை, உயர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். குடும்பத்திலே சமாதானத்தை தாரும். பிரிவுகள் வராதபடிக்கு பிரிவினை ஆவிகளை சபிக்கிறேன். எந்தெந்த குடும்பத்திலே பிரிவுகளை ஏற்படுத்த சத்துரு வகை தேடுகிறானோ எல்லா பிரிவினை கிரியைகளையும் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை உண்டாகட்டும். உடைய வலது கரம் நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பயப்படுகிற எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீர் உன்னதத்திலே உடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். உலக வாழ்க்கையிலேயும் உயர்த்துவீர், ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் உயர்ந்திருக்கச் செய்வீர். அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வரங்களினால், வல்லமையினால் இடைகட்டி பொல்லாத உலகத்திலே ஜெயம் கொள்ளுவர்களாக ஒவ்வொருவரையும் நிறுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. புது நம்பிக்கை பிறக்கட்டும். புதிய வாசல்கள் திறக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய இரத்தம் மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.